ஆப்கி அதாலத்துல ஜெயின்முனி தருண் சாகர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் மக்களுக்கு தப்பான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறாரு. நீங்க கசப்பான வார்த்தைகளை பேசிக்கிட்டு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்துக்கிட்டு அப்பப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஒரு வாட்டி நீங்க பேசுறதுக்கு ஹரியானா அசம்பிளிக்கு போனீங்க. அங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா, சமூகத்துல ஆண்களுக்கு முதலிடம், பெண்களுக்கு இரண்டாவது இடம் அப்படின்னு சொன்னீங்க. அது பாத்தீங்கன்னா அத நான் சொல்லல, நம்மளோட இயற்கை தான் சொல்லுது. நீங்க அவங்கள அங்க உட்கார வச்சிருக்கீங்க, இவரை இங்க உட்கார வச்சிருக்கீங்க. அப்புறம் நீங்க அந்த பக்கம் கொஞ்சம் பாருங்களேன், அவங்கள நான் அப்படி உட்கார வச்சிருக்கேன். இந்த சமுதாயத்துல யாருக்கு இடம் இருக்கோ, நீங்க பெண்களுக்கு ரெண்டாவது இடம் தான் சொல்றீங்க. சக்திக்காக துர்கா மாக்கு பூஜை பண்ணுவாங்க, தனம் வேணும்னா லக்ஷ்மி மாதாக்கு பூஜை பண்ணுவாங்க, கல்வி வேணும்னா சரஸ்வதியை பூஜை பண்ணுவாங்க. ஆனா அவங்களாம் நம்பர் 2ன்னு சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் நான் சொல்லலன்னு சொல்றீங்க. பொதுவாவே கிருஷ்ணருக்கு முன்னாடி ராதா பேர் தான் சொல்லுவாங்க, ராமருக்கு முன்னாடி சீதான் போட்டு சீதாராமன் சொல்லுவாங்க, நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் தான் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பாரம்பரியம். ஆனா நீங்க பெண்களை நம்பர் 2ன்னு சொல்றீங்க. சிவபார்வதின்னு கூட சொல்லுவாங்கல்ல. தேர்தல் இது மட்டும் தான் உங்களுக்கு கிடைச்சதா? இதுல விஷயம் என்னன்னா பாருங்க, என்னன்னா பாகுபாடு இருக்கலாம். அதாவது பெண் சக்திய நான் பலகீனவங்கன்னு சொல்ல மாட்டேன். பெண் எப்பவுமே பலமானவங்க தான். பெண்கள் 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 என்னைக்குமே பலமானவங்க தான். ஆண்கள் என்னைக்குமே அவங்களுக்கு கடமைப்பட்டவங்க. அதனால பெண் அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இயற்கையோட அமைப்புல அதை நாம நம்புறோமோ இல்லையோ கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். நீங்க பேர் எழுதுனா உங்க அப்பா பேரை தான் நீங்க இனிஷியலா எழுதுவீங்க. அம்மா பேரை இனிஷியலா எழுத மாட்டீங்க. இல்ல, அம்மா பேர் எழுதுவோம். இல்ல நீங்க எப்ப சைன் பண்ணாலும் உங்க அப்பா பேரை தான் இனிஷியலா எழுதுவீங்க, அம்மா பேரை எழுத மாட்டீங்க. யாருமே எழுத மாட்டாங்க. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இன்னும் மாறல. நீங்க டிவி ஆட்ஸ் எல்லாம் பாக்குறது இல்ல. பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ் கூட முதல்ல அவங்க அம்மா பேரை தான் சொல்றாங்க. இந்த உலகம் மாறி போச்சு. அப்புறம் நீங்க ஹரியானா அசம்பிளில என்ன பேசுனீங்கன்னா, கணவரின் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறது தான் ஒவ்வொரு மனைவியின் கடமைன்னு. புருஷனுக்கு ஏதாவது தர்மம் இருக்கா? தர்ம பத்தினின்னு தான் சொல்லுவாங்க, தர்ம புருஷன்னு சொல்ல மாட்டாங்க. இனிமேல் அப்படிதான் சொல்லணும். சொல்லி ஆகணும்னா ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்களும் தர்ம மனைவின்னு சொல்லுவாங்க, அப்ப தர்ம புருஷனும் இருந்தாகணும்ல. கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் ஏன் இல்ல? அதுக்கு நீங்க தான் காரணம். என்னது? நீங்க மக்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கத்துக் கொடுப்பீங்க? இல்ல நாங்களே அந்த மாதிரி செய்யறது இல்ல. நான் எந்த விஷயத்த சொன்னனோ மீடியா அதை பத்தி நிறைய விமர்சனம் பண்ணாங்க, அப்புறம் டிஸ்கஸ் பண்ணாங்க, அதை வேற ஒரு அர்த்தத்துல மாத்திட்டாங்க. அந்த நேரத்துல நான் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அரசியலுக்கும் தர்மத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டாக்கா அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த தர்மங்கிறது புருஷன், அப்புறம் அரசியல் மனைவி மாதிரி. இவங்க 2 பேருக்குள்ள சம்பந்தம் இருக்குங்கிறத நான் சொன்னேன். ஆனா அதை மீடியா வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அது மீடியாவோட வேலை. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. பெண்களை நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, மீடியா தான் நீங்க சொன்னதை திருச்சி போட்டுட்டாங்கன்னு. என்கிட்ட உங்களோட இன்னொரு அறிக்கையும் இருக்கு. அதுல நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஜீன்ஸ் போடுற தாய் குழந்தைய எப்படி மடியில வச்சுக்க முடியும்? ஒரு தாய் ஜீன்ஸ் போடக்கூடாதுங்கிறது என்ன சட்டம்? இந்த கேள்வியை நீங்க முதல்ல எங்க இருந்து கொண்டு வரீங்கன்னு நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்னா, தாயின் மடி சின்ன குழந்தைங்களுக்கு சொர்க்கத்தை விட பெருசு. ஒரு தாயோட மடியில தான் ஒரு குழந்தை எப்பவுமே ரொம்ப பாதுகாப்பா உணர்றது தாயோட மடிதான். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை கூட இப்படிதான் நினைக்கும், அதோட வைகுண்டம் இதுதான்னு. அப்புறம் தாயும் தான் குழந்தைய முந்தானையில மூடிடுவாங்க, ஏன்னா தான் குழந்தைக்கு திருஷ்டி பற்ற கூடாதுன்னு. ஆனா अब पैदा होने वाली औलाद ये सुख नहीं पा पाएगी क्योंकि जीन्स वाली मम्मी आंचल कहां से लाएगी? ஒரு ஜீன்ஸ் போட்டுக்கிற தாய் அழக காப்பாத்திக்கிறவங்களால பால் எப்படி கொடுக்க முடியும்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஒரு தாய் ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்களோ இல்ல தான் அழக காப்பாத்திக்கிறாங்களோ இதெல்லாம் அவங்க கிட்ட விட்டுருங்களேன். உங்களுக்கு இல்ல வேலை. இங்க பாருங்க, ஜீன்ஸ் போடுறது
அவங்களோட விருப்பம், அவங்க இஷ்டம். அதுல நான் எப்போ இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். எந்த ஒரு கட்டாயமும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜெயின் தர்மம் அற்புதமானது. ஆனா அது யாரையுமே எப்பவுமே கட்டாயப்படுத்தாது. அதனால பெண்கள் என்ன உடை உடுத்தணும் போட வேண்டாங்கிறது அவங்களோட விருப்பம்தான். அதுல நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். நீங்க பேசும்போது உங்க எதிர்க்க உள்ள ஆடியன்ஸ பார்த்து அவங்கள கழுதன்னு சொன்னா அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இங்க பாருங்க, நான் கழுதன்னு சொல்ல மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்லுவேன். அதாவது நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இப்போ ரூம்ல உட்காரும்போது ஒரு பல்லி மேல இருந்துச்சு. அப்போ அந்த பல்லி கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டேன். எப்பவுமே ரூஃப்லயே ஒட்டிக்கிட்டு இருப்பீங்க, தரையில பார்க்கவே முடியாது, அதுக்கு என்ன காரணம்னு. அப்ப அந்த பல்லி என்ன சொன்னுச்சு, முனிஜி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது போல இருக்கு, இந்த ரூஃபை நாங்க தான் பிடிச்சு வச்சிருக்கோம். ஒருவேளை நாங்க இதை விட்டு போயிட்டோம்னா இந்த ரூஃபு கீழே விழுந்துரும்னுச்சு. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அந்த பல்லி எப்படி பிரம்மையில வாழ்ந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி மனுஷனுக்கும் ஒரு பிரம்ம இருக்கு. இந்த குடும்பத்தை நம்ம தான் தாங்கிட்டு இருக்கோம், இந்த சமூகத்தை நம்ம தான் சமாளிக்கிறோம். ஒருவேளை நாங்க இல்லைன்னா இந்த குடும்பமே பாழா போயிடும், இந்த சமூகம் கெட்டு போயிடும் சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீ இருக்கியோ இல்லையோ, நீ இல்லைன்னாலும் இந்த தெருக்களோட வெளிச்சம் குறையாதுன்னு சொல்லுவேன். இப்ப இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒரு தடவை கழுத, ஒரு தடவை பல்லி, இன்னொரு தடவை நாய் அப்படின்னு பல உதாரணங்களை அப்பப்ப சொல்லிட்டே இருக்கீங்களே. நாய் எதுக்குன்னா, நாய் கல்ச்சர் அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. நாய் கல்ச்சர் ரொம்ப வேகமா அதிகரிச்சிட்டு இருக்கு. நாய் கல்ச்சர் முக்கியமா வேற எங்க நகரத்துல கூட நாய் கல்ச்சர் வேகமா அதிகரிச்சிருக்குன்னா எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் பார்க்க போனா டெலிவிஷன்ல கூட நாம பாக்குறோம், பெரிய பெரிய ஹீரோயின்லாம் நாய்ங்களை மடியில உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கு முத்தம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு பெரிய ஹீரோயின் நாய்க்கு முத்தம் கொடுத்தா இந்த நாட்டோட இளைஞர்கள் உடனே கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க, கடவுளே அடுத்த ஜென்மத்துல நான் இந்த நாயா பிறக்கணும்னுட்டு. அப்போ 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 நான் நாய் பத்தி பேசுறேன், நாய் கல்ச்சர் பத்தி பேசுறேன், அதை பத்தி பேசுறது உண்மைதான். சோ நாட்டோட இளைஞர்கள் கிட்ட நான் ஒண்ணு மட்டும் தான் சொல்லிக்கிறேன். நீங்க உங்க நாய் மேல எந்த அளவுக்கு அன்பு காட்டுறீங்களோ அதுல ஒரு 10% உங்க வயசான அப்பா அம்மா மேல காட்டுங்க. அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்புறம் நீங்க நாயா ஆகாம தப்பிச்சிடலாம்.